ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி பக்கோடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி பக்கோடா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கப் ராகி மாவு, கேப்ப மாவு, ஒரு கப், ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஆனியன், கொஞ்சம் ஜிஞ்சர் கட் பண்ணிக்கோங்க, சில்லி 2 கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன்னு காட்டுறேன். எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோ, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். லேசாக தெளித்து தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்டு உப்பு போடுறோம். தண்ணி ரொம்ப போட்டால் எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் நல்லா பெரட்டினா மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் குடிக்காது ரொம்ப. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது. இப்போ ராகி சேர்க்க சொல்கிறாங்களே சுகர் வராதுன்னு, அதனால இதை இப்போ ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டீயோட. காஞ்சிருச்சு. இப்போ என்ன காஞ்சிருச்சு, நம்ம அப்படி போட வேண்டாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக எனர்ஜியாக சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் கூட செலவாகாது. நம்மகிட்ட எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா ராகி அரிசி மாவு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பக்கோடா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே, அவங்கள அடுத்து வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.